கண்ணாடி பார்த்து சிரிச்சுக்கணும் நிர்மலா சீதாராமன், நீங்க எந்த மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படல, பின்வாசல் வழியா உள்ள வந்தவங்க அப்படின்னு. அந்த 93% மக்களுடைய பிரதிநிதி நீங்க கிடையாது. அதனால அந்த அம்மா அப்படி பண்ணது. ஒரு அல்வா கிண்டறக்கே ஆள் இல்லையா, அதுல கூட நீங்க அதை என்ன ஒரு கொட்டேஷனா அவர் வந்து ஒரு சிம்பிளியா பயன்படுத்துறாரு அப்படின்னா, பட்ஜெட்டும் இப்படிதான் இருக்கு, பட்ஜெட்டுக்கு முன்னாடி கிட்ட அல்வாலையும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத கோட் பண்ணி தான் அவர் சொல்றாரு. இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு இன்மை எவ்வளவு இருக்குன்னா 2014 5.4% இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 9.2% உயர்ந்திருக்கு, டபுள் ஆயிருக்கு. எக்கானமி டபுள் ஆகல, வேலை வாய்ப்பு நம்பி டபுள் ஆயிருக்கு. கார்பரேட் கம்பெனியில் போய் வேலை செய்யறதுக்கான இன்டர்ன்ஷிப்புக்காக நாங்கள் ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்கோன்னு இன்னைக்கு சில பேர் வந்து பேசினாங்க. ஏங்க கார்பரேட் வேலையே இல்லைங்கிறான், ஐஐடி ஐஐஎம்ல ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சிருச்சுங்கிறான். கார்பரேட் கம்பெனிகள் வேலையே ஜெனரேட் பண்ண முடியாமல் இருக்கும்போது நீ இன்டர்ன்ஷிப்புக்கு காசு போட்டு என்ன பிரயோஜனம்? டெரரிசம்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாரு? டாக்ஸ் டெரரிசம்ங்கிற வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? இது யாருக்கு தீவிரவாதமா இருக்கு, யார் இந்த தீவிரவாதத்தை யார் மேல பிரயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எல்லாருமே டாக்ஸ் கட்டணும். மறைமுக வரியால ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட நடுத்தர வர்க்கம் மோசமா பாதிக்கப்பட்டு இருக்கு. நேரடியாக கட்டக்கூடிய டைரக்ட் டாக்ஸ்ல கூட நீங்க யாரை வஞ்சிக்கிறீங்க? இதுலயும் சாமானிய மனுஷனை தான் வஞ்சிக்கிறீங்க. இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானம் 19%, கார்பரேட் கட்டின டாக்ஸ் 17%, அதாவது மொத்த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ல. அப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய மக்கள் நாமெல்லாம் இந்த நாட்டுக்கு பொறுப்பா இருக்கணும், வருமான வரி கட்டணும். அந்த வருமான வரி அதிகமா இருக்கு, ஆனா கார்பரேட் கம்பெனிகள் வசூல் பண்ணக்கூடிய வரி அப்படிங்கிறது குறைவா இருக்கும் கான்ட்ரிபியூஷன்ல. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு உரை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியனாக ராகுல் காந்தி இவால்வ் ஆகிட்டே வராரா அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன்ஸை பார்க்க முடியுது. நேரடியாக நிதியமைச்சர் திடீர்னு சிரிக்கிறாங்க, தலையில் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் ரியாக்ஷன்ஸாக மீம் டெம்ப்ளேட்டாகவும் நிதியமைச்சர் ஒரு பக்கம் மாறி இருக்கிறார். ராகுல் காந்தி பின் பாயிண்டடாக பல அட்டாக்ஸை பண்ணுறாரு. ஒரு 6 பேர் இயக்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய இந்த என்டையர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே கவர்னன்ஸே மாறி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தொடங்கி பின் பாயிண்டடாக நிறைய அட்டாக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல அந்த 6 பேர் யார், இவர்கள் நடத்துவது தான் இந்த நாட்டு மக்களினுடைய எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா என்று அதை கேட்டிருக்கக்கூடியது எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ஷார்ப்பான ஸ்பீச் இது. நீங்கள் வந்து பல விஷயங்களை தொடர்ச்சியாக அடிக்கடிக்கு வச்சிருக்காரு. முதல்ல சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த 6 பேர் இது ஒரு விதமான தாமரை வியூகம் அப்படின்லாம் பேசுகிறாரு. அந்த 6 பேர் அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னா, நம்பர் 1 வந்து அம்பானி அதானி அவங்கள சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷா, இது இல்லாமல் அஜித் தோவலை சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் தலைவரையும் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவ சித்தாந்தத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு நிர்வாகம், ஒரு கார்ப்பரேட், ஒரு கவர்மெண்ட், இது மூணையுமே வந்து ஸ்ட்ரக்சராக சொல்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அமித்ஷாவும் மோடியும். இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய பியூரோக்ரஸியை மெயின்டைன் பண்ணக்கூடிய பிஎம்ஓ ஆஃபீஸினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அஜித் தோவல், அவர் தான் வந்து பாதுகாப்புனுடைய ஹெட்டு. இது நடக்குது. இன்னொரு பக்கம் அம்பானி அதானி, கார்ப்பரேட் வேர்ல்டோட ஹெட் அவங்க தான். ஸோ இந்த மூணையும் அவர் தரம் பிரித்து கரெக்டாக வந்து 6 அப்படின்னு வந்து நம்பர் பண்ணுறாரு. இது வந்து இந்திய மக்களுக்கு அவர் சொல்ல வர்றாரு, இது இந்தியா என்னவா இருக்குது, இவங்க 6 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் அவர் முதல்ல சொல்ல வர்றாரு. கூடவே 3 அமைப்புகளை பற்றியும் சொல்கிறார். அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், சிபிஐ, இந்த 3 பற்றியும் அவர் சொல்கிறார். 3 படி வெளிப்படையாக சொல்லலை, பட் இந்த 3 ரொம்ப முக்கியமானது. கடந்த காலங்களில் இடி என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி பாஜகவினுடைய வெற்றிக்கு ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க இல்லையா, இது வந்து ஓரளவுக்கான வெற்றி தான். இந்த வெற்றிக்கு அடிப்படையில் காரணமே வந்து இந்த இடி நிறுவனங்கள் தான். அவங்க வந்து மற்ற கட்சியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து பாஜகவில் சேர்த்ததனுடைய பலன். இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ், இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு அம்பானி அதானி அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து பாதுகாத்தாங்க. அது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் சிபிஐ, இதே சேம் வழக்குகளை வந்து இடி விட்டால் மிஸ் பண்ணுற வழக்கில் சிபிஐ போட்டு பல அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நிறுவன கட்டமைப்பு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து சிக்கல் உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீச்சில் அவர் சொல்ல வர்றார். இந்த ஸ்பீச்சில் அவர் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, 93% இளைஞர்களுக்கு, அதாவது மக்களுக்கு எந்த அறிவிப்புமே இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் கூட பயங்கரமாக சிரிச்சாங்க. இப்போ அல்வாக்குன்றதுல கூட ஓபிசி எஸ்சி எஸ்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அது ஆக்சுவலாக பட்ஜெட்டை உருவாக்கின அந்த 20 பேர் கொண்ட பியூரோக்ரஸியில் 2 மைனாரிட்டி, மீதி ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ஸ்பேஸ் இல்லைங்கிறாரு. மேபி அந்த மைனாரிட்டியும் கூட நமக்கு ஜெயின்ஸை தான் குறிப்பிடுறாரு, ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரலாம் இருக்கு. இல்லை, ஜெயின்ஸ் இருக்கலாம், புத்திஸ்ட் இருக்கலாம், சீக்ஸ் இருக்கலாம். இப்போ எந்த ஒரு மைனாரிட்டியும் அங்கே இல்லை இல்லையா? நம்ம இஸ்லாமிய மைனாரிட்டி மட்டும் கிடையாது. முஸ்லீம், இது சிக்ஸ்
முக்கியமான ஒரு ரீஜனில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஜெயின்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் புத்த மத தலைவர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. எந்த மைனாரிட்டியுமே ஸ்பேஸ் இல்லை. 93% மக்களுக்கான இடம் இல்லை. ஓபிசி எஸ்சி எஸ்டியிலேருந்து ஒருத்தர் கூட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பியூரோக்ராட்டாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வராங்க. ஆமாம், நேரடியாகவே அப்படி அது ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். ஒரு அல்வா கிண்டுறக்கே ஆள் இல்லையா? அதில் கூட நீங்கள் அதை என்ன ஒரு கொட்டேஷனாக அவர் வந்து ஒரு சிம்பிளியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா, பட்ஜெட்டும் இப்படி தான் இருக்குது, பட்ஜெட்டுக்கு முன்னாடி கிட்டுற அல்வாலையும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத கோட் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு. இந்த பட்ஜெட்டில் இந்த 93% இல்லை அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து இந்தியாவினுடைய கடந்த கால எம்எஸ்எம்இ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியினுடைய நலிவு இருக்குது பார்த்தீங்களா, கடந்த 5 ஆண்டு கால நலிவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பெரும்பாலான மக்களை நேரடியாகவே பாதிக்க உட்படுத்தியிருக்கு. இந்தியாவினுடைய மொத்த எம்ப்ளாய்மெண்ட்டில் மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 90% அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை எது ஜென்ரேட் பண்ணுதுன்னா இந்த சிறு குறு வணிகம் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த சிறு குறு வணிகத்தினுடைய நிலைமை என்ன? கடந்த 2023-24 மட்டும் 15,000 நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு ஒரு ஆண்டில். இதுக்கு முன்னாடி 5 வருஷத்தை எடுத்து பார்த்தா நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு இவங்க அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காங்க. முதல் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் டிமானிட்டைசேஷன். இவங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கெல்லாம் டிமானிட்டைசேஷன் கொண்டு வரல. இவங்க டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, இந்த சிறு குறு வணிக நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவதனூடாக மிகப்பெரிய வரியை வசூலிக்கலாம். ஆனால் இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு உகந்த முறையில் இல்லாமல் கார்பரேட்டுக்கு உகந்த முறையில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதனுடைய சுமையை எல்லாத்து மேலே வைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இதை செஞ்சாங்க. அந்த டிமானிட்டைசேஷன் ஊடாக தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஜிபேக்குள்ளே வந்தோம். எல்லாமே வந்து ஃபோன் பேமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கும். இந்த ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மோசமாக பாதிப்பு அடைஞ்சது எம்எஸ்எம்இ தான். ஜிஎஸ்டிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு பிறகு இப்போ இன்ஃப்ளேஷன். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் மிக மோசமாக இருக்குது. இங்கே மக்கள் பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிச்சு அப்படின்னா தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி குறையும். அதில் குறிப்பாக எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி குறையும். எம்எஸ்எம்இ ஏன்னா பர்ச்சேசிங் பவர் குறையுது. இப்போ எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி குறையும் போது ப்ராஃபிட் பாதிக்கப்படும், அந்த தொழிலை கைவிடுவான். இப்போ இதுதான் ஆர்டராக நடந்துகிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஜிடிபியில் எம்எஸ்எம்இ வந்து 30%லேருந்து 50% மாறும்னு நிதின் கட்கரி சொன்னார். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் 49%லேருந்து 60% போகும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? இது எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க? அவங்களால இதை அச்சீவ் பண்ணவே முடியல. ஸோ அப்போ இதில் அவங்க சொன்னதில் பாதியை கூட அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்காங்க அவங்க. ஸோ அப்போ மிக மோசமான மிக மிக நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய தொழில் நிறுவனங்கள் சாஞ்சு கிடக்குது அப்படிங்கிறது தான் அவர் வந்து 93% சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த 93% மக்களுக்கு எதுவுமே இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கு எதுவும் இல்லைன்னு எதை சொல்ல வர்றாருன்னா வேலைவாய்ப்பை சொல்ல வர்றாரு. இன்றைக்கி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து அரசு கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப போலியாக இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அப்படிங்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இவங்க ஒரு டேட்டாஸை வெளியிடுறாங்க. அந்த டேட்டாஸின் அடிப்படையில் இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு இன்மை எவ்வளோ இருக்குன்னா 2014 5.4% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 9.2% உயர்ந்திருக்கு. டபுள் ஆயிருக்கு. எக்கானமி டபுள் ஆகலை, வேலைவாய்ப்பு நம்பி டபுள் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது யாரை பாதிக்குது? வேலைவாய்ப்பின் மேலே மிக மோசமாக சிக்கி திணறி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த 90% மக்கள் தான், இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ஸோ அப்போ அதனால தான் பட்ஜெட்டில் இந்த மக்களுக்கு எதுவும் இல்லை. இன்னும் சிம்பிளாக பாஜகக்காரங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் நிறையா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறதுக்காக நிறையா பணத்தை ஒதுக்கியிருக்கோம், கார்பரேட் கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்கான இன்டர்ன்ஷிப்புக்காக நாங்கள் ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்கோன்னு இன்றைக்கி சில பேர் வந்து பேசினாங்க. ஏங்க கார்பரேட் வேலையே இல்லைங்கிறான், IIM-ல ரெக்ரூட்மெண்ட் குறைஞ்சிருச்சுங்கிறான். கார்பரேட் கம்பெனிகள் வேலையே ஜெனரேட் பண்ண முடியாமல் இருக்கும்போது நீ இன்டர்ன்ஷிப்புக்கு காசு போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு மாணவனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நான் இன்டர்ன்ஷிப்புக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா செலவு பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் தொழிலை முதல்ல வளர்த்துடுங்க. தொழில் வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும். தொழிலை டிமாண்டை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லேபர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க, லேபர்ஸ் கிடைக்கும். நான் வந்து தொழிலையே இன்னும் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலை. ஸோ மிகப்பெரிய இஷ்யூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுலேயும் நேரடியாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கம், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டாலையும். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு 93% அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதுதான் சப்ஜெக்ட். இதில் இந்த மக்களை நீங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக்கிறீங்க, இந்த மக்கள் நேரடியாக பாதிப்புக்குள்ள ஆயிருக்காங்க, நீங்கள் இந்த மக்களுக்கு எதுவும் செய்யலை, நீங்கள் அநியாயமாக அந்த மக்களை கைவிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த அல்வா கிண்ட விஷயத்தை வச்சு அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறார். அதை அந்த அம்மா வந்து சிரிக்கிறாங்க கெக்க புக்கான்னு. உண்மையிலே சிரிக்கக்கூடாது, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து யாருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை.
அந்த கவலையை அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்கள் அதில் வந்து ரொம்ப சிரிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 93% ராஜ்யசபா டைரக்டா கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு அந்த அம்மையார் மாதிரி யாரும் உட்கார்றதுக்குமான வழி கிடையாது. ஏன்னா கண்ணாடி பார்த்து சிரிச்சுக்கணும் நிர்மலா சீதாராமன், நீங்க எந்த மக்களாலையும் தேர்ந்தெடுக்கப்படலை, பின்வாசல் வழியா உள்ள வந்தவங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சிரிச்சுக்க வேண்டியதான். அந்த 93% மக்களுடைய பிரதிநிதி நீங்க கிடையாது. அதனால அந்த அம்மா அப்படி பண்ணுது. நான் பின்வாசல் வழியா வந்தேன்ப்பா, எங்க பர்சன்டேஜே 7, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசர்வேஷன் இருக்கு. அவங்க கட்சிக்குள்ள இடபிள்யூஎஸ் கோட்டால கொடுத்துருக்கலாம், அம்மையாருக்கு கொடுத்துருக்கலாம், கட்சிக்குள்ளேயோ ஒரு இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ ராகுல் பேசுனதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா டாக்ஸ் டெரரிசம். அவர் வந்து இந்த வார்த்தையை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நேரடியாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறத நான் ரொம்ப வரவேற்கிறேன். சில பேர்லாம் வந்து உடனே எந்திரிச்சு விமர்சனம்லாம் பண்ணாங்க, வரி தீவிரவாதம்லாம் ஜிஎஸ்டி சொல்லிட்டாரு அப்படின்னு. வரி தீவிரவாதம் தான். ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானம் 19%, கார்ப்பரேட் கட்டின டேக்ஸ் 17%, அதாவது மொத்த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனில். அப்போது உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய மக்கள் நாமெல்லாம் இந்த நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கணும், வருமான வரி கட்டணும். அந்த வருமான வரி அதிகமாக இருக்கும். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகள் வசூல் பண்ணக்கூடிய வரி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் கான்ட்ரிபியூஷனில். ஆனால் இவங்க யாருக்கு சாதகமாக நடத்துகிறாங்க? கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்நிய முதலீடுகள் கொண்டு வரக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு 5% வரி சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2019 இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக வந்து மேனுஃபேக்சரிங்குள்ளே வரக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு 15% வரி சலுகையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகைகள் கொடுக்குறீங்க. ஆண்டுக்கு ஏறத்தாழ 1,49,000 கோடி இழப்பு ஏற்படக்கூடிய அரசாங்க வருவாயில், அரசாங்க வரியில் இழப்பு ஏற்படக்கூடிய சலுகைகளை நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் தனி மனிதனுக்கு நீங்கள் வந்து அவனுடைய இன்கம் டேக்ஸ்லேருந்து அவனுடைய வருமான வரியை வாங்கி அடித்து பிடுங்குறீங்க. நீங்கள் இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதைத்தான் வந்து அவர் வந்து டாக்ஸ் அதாவது டெரரிசம்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாரு? டாக்ஸ் டெரரிசம்ங்கிற வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? இது யாருக்கு தீவிரவாதமாக இருக்கு, யார் இந்த தீவிரவாதத்தை யார் மேல பிரயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எல்லாருமே டாக்ஸ் கட்டணும். அதாவது எல்லாருமே டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றது வருமானம் பொருள் இன்டைரக்டா எல்லாரும் கட்டணும். அதை தாண்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் டாக்ஸ் கட்டுறோம், ஒரு சாதாரண பேனா எழுத வாங்கினா டாக்ஸ் கட்டுறோம், ஒரு கடல மிட்டாய் வாங்கினா டாக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கு, இட்லி வாங்கினா டாக்ஸ் கட்டுறோம். எல்லாத்துலேயுமே டேக்ஸ் இருக்குது. ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற இட்லி மாவு வாங்கினாலும் டேக்ஸ் இருக்குது, ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற பொருள் வாங்கினாலும் டேக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம மறைமுக வரி கட்டிகிட்டு இருக்கோம். மறைமுக வரியால் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட நடுத்தர வர்க்கம் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கு. நேரடியாக கட்டக்கூடிய டைரக்ட் டேக்ஸில் கூட நீங்கள் யாரை வஞ்சிக்கிறீங்க? இதுலேயும் சாமானிய மனுஷனை தான் வஞ்சிக்கிறீங்க. எத்தனை கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்குறான்? குறைவாக தான் கொடுக்குறான். ஆனால் நீங்கள் கார்பரேட் கம்பெனிக்கு ஏன் செலவு கொடுக்குறீங்க? ஏன்னா அவன் உங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை தேர்தல் பாண்டாக கொடுத்துட்றான். அவங்க வசூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பாஜகவினுடைய சொத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க தேர்தலுக்கு செலவு பண்ணது எல்லாம் சேர்த்து 1,00,000 கோடி இருக்குது அப்படின்னு உயர் பத்திரிக்கை டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. தேர்தலுக்கு மட்டுமே அவங்க 1,00,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த மொத்த எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல் எல்லாத்துலேயும் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. இது போக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது ரெசார்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது தனி அது ஒயிட்டேக்கான கிடையாது, அது தனி ஏரியா, அது வேற, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட். இப்போ இது இல்லாமல் இவங்களோட சொத்து மதிப்பு, பில்டிங் மதிப்பு கூடுது. டெல்லியில் அவ்வளோ பெரிய 1000 கோடிக்கு ஆஃபீஸ் கட்டி வச்சிருக்காங்க பாஜக. கேட்டால் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி ஆஃபீஸ். தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் புது கட்டணம் கட்டியிருக்காங்க. அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சகல வசதி இருக்குது. ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டான அவங்க வந்து ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து வார் ரூம்ஸ்க்கான செட்டப்பு, அவ்வளோ கான்ஃபரன்ஸ் ஹாலு, பார்க்கிங் செட்டப் எல்லாமே இருக்குது. ஹைலி ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஹைலி அட்வான்ஸ்டாக எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கொண்டு வந்து கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பெரிய லெவலில் கட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக தான். கிட்டத்தட்ட 600 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் வந்து திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நட்டா வந்து வெளியில் சொன்னார். எப்போன்னா தமிழ்நாட்டில் கட்சியை திறக்கும்போது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இடங்கள் கூட அவங்க வந்து கட்சி ஆஃபீஸ் திறக்கிறாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாங்கான இடத்துல கூட அவங்களால வந்து 2 ஏக்கரா 3 ஏக்கரா ஸ்பெண்ட் பண்ணி அந்த 3 ஏக்கராவில் ஒரு பெரிய ஆஃபீஸை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிகளை அவங்களுடைய சொத்துல குவிச்சு வச்சிருக்காங்க பாஜக. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது கார்பரேட் கம்பெனி. ஸோ கார்பரேட் கம்பெனிக்கான சாதகமான டேக்ஸை குறைக்கிறாங்க. அப்போ இது ஒரு விதமான வரி தீவிரவாதம் தான். நீங்கள் சாமானிய மக்களை சபிச்சு கார்பரேட் கம்பெனியை வாழ வச்சு அதுலேருந்து ஒரு போர்ஷனை உங்களுக்கு நீங்கள் பணமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி வெளிப்படையாகவே சொல்கிறார்.
ஸோ அப்போ ராகுல் காந்தியினுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பேச்சு. அப்படியே அடுக்கடுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து விமான நிலையத்தையும் ரயில்வேயையும் அம்பானி அதானிக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் A1 A2 பேரை மறைக்கிறீங்க. யார் அந்த A1 A2? ஏன் அந்த பேரை வந்து அம்பானி அதானி மறைக்கிறாங்க? அவருக்கு உரையிலேயே சொல்றாரு. ஆக்சுவலாக அது சபாநாயகர் பண்ண வேலை தான். அவர் அம்பானி அதானின்னதும் கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு பதறாரு. ஏன்னா அவர் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஒரு லாஜிக் சொன்னார் பாருங்க. அவங்க 2 பேரும் இங்கே இந்த அரசியலுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிடையாது, பார்லிமெண்ட்ல அவங்கள டிஃபெண்ட் பண்ண ஆள் இல்லை, அதனால நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் மோடி இருக்காரு, அதான் நீங்க இருக்கீங்களே. அதே ராகுல் இன்ஸ்டன்டா சொன்னாரு, நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் ராகுல் இன்ஸ்டன்டா அந்த வார்த்தை வந்துச்சு. அதெல்லாம் அவங்கள வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க. இப்ப நீங்க தான் டிஃபெண்ட் பண்ணிட்டீங்களே, யார் சொன்னா அவருக்கு வந்து டிஃபெண்ட்? அவருக்கு தான் வேற சொல்லக்கூடாது, நீங்க குதிக்கிறதுங்கிறதே டிஃபென்ஸ் தானே. ஆமா ஆமா, அம்பானிக்கும் அதானிக்கும் தான் இங்க கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள் இருக்காங்களே, பாஜக எம்பிக்கள், அதனால வந்து டிஃபர் பண்ணுவாங்க. அவங்க பேரை சொல்லக்கூடாதுனால சரி 2 பேரும் ஏதானே அதானி அம்பானி தானே, நான் A1 A2ன்னு வச்சுக்கிறேன்னு. அதுக்கு பிறகு அவங்களா வாங்கினது தான் அந்த A1 A2ங்கிறது வேற விதமாக போயிடுச்சு. இன்னும் மோசமாக பிஜேபி இன்னும் வெளிப்படையாக அதில் பேசும்போது சொல்றாரு, ரயில்வே விமானம், ரயில்வே பட்ஜெட் குறித்து நம்ம தனியாக போடுவாங்க. இந்தியாவில் வந்து ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யேகமான விஷயம். 1921 இந்தியாவில் வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து தனியாக போட ஆரம்பித்த பட்ஜெட். இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்ஜெட் தனியாக தான் போட்டப்பட்டிருந்துச்சு. பாஜக வர வரைக்கும் பாஜக வந்து அதை மாற்றிட்டாங்க. இப்போ இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் ரயில்வேஸ் குறித்து என்ன பேச்சு நடந்துச்சு? ஒருமே இல்லை. பேப்பர் நியூஸ் கூட சரியாக வரல. நீங்கள் வந்து கவாச்சை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கடந்த 3 ஆண்டுகளாக ரொம்ப சீரியஸாக பேசப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு ரொம்ப சீரியஸாக ஆஃப்டர் வந்து ஒரிசா மோசமான கிளாஷ் வார ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க, தினம் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் போய் அந்த இடத்துல வருத்தம் தெரிவிக்கிறீங்க. நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்து வந்தே பாரத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க. வந்தே பாரத்னால எவனுக்கும் பிரயோஜனமே கிடையாது. 7 மணி நேரம் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் அது 6 மணி நேரத்தில் கூட்டிகிட்டு போகுது. ஆனால் அமௌண்ட்டை டபுள் தான் அடங்கு, ட்ரிபிள் தான் அமௌண்ட் வாங்குது, அவ்வளோதான். அதுக்காக பல பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் நிறுத்தி வைக்கிறீங்க, பல பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் நிறுத்தி வைக்கிறீங்க. 1 மணி நேரம், நான் 1 மணி நேரம் முன்னாடி போய் என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு நீங்கள் ஃபுல் ஏர் கண்டிஷனாக கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 1000 ரூபா டிக்கெட் கொண்டு வந்து ஜாஸ்தி பண்ணுறீங்க. இது சாமானிய மக்களுக்கு இல்லை. சாமானிய மக்களால் வந்தே பாரத்தில் டிராவல் பண்ண முடியாது. அன்ரிசர்வ்ட் கோச்சஸோட எண்ணிக்கையை குறைச்சாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தே பாரத்தை கொண்டு வரீங்க? இப்போ இந்தியாவில் நீங்கள் டக்குன்னு பிடிச்சி ஒரு 100 பேர்த்த பிடிச்சி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், உடனே நீங்கள் நிற்கிற இடத்துலையே நின்று ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு ஊடகவியலாளர் நம்ம ஆஃபீஸை விட்டு வெளியே போய் நின்று இங்கே ஒரு 100 பேர்த்திட்ட நீங்கள் வந்தே பாரத்தில் போயிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ கன்னியாகுமரிக்கோ இல்லை வேறு பகுதிகளுக்கு போகக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்தே பாரத்தில் போகாதவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ரேட் அவங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாமே வந்தே பாரத்தாக மாற்றி, ஹை கிளாஸாக மாற்றி, அதுக்கு ரூட்டை செட் பண்ணி ரூட்ஸை நீங்கள் சிக்னல்ஸை நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்கிரிமேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு தனி ரூட்டு போட்டு தனி ட்ரெயினை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ட்ரெயினை யாராரு கொடுக்குறீங்க? எல்லாமே தனியார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அயோத்தியாவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ திரும்ப 3 லெவலுக்கு வந்துருச்சு. அதை தெரிஞ்சு தரேன். 2வது இன்னொரு விஷயம் என்ன, அயோத்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 25 கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலத்தையும் 2500 பேர் வாங்கிட்டான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அமிதாப் பச்சன்ல இருந்து அம்பானி வரைக்கும் எல்லாம் IAS ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரி. எங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஹிமான்சு பிஸ்வா சர்மா முதல்கிட்ட நிலம் வாங்கியிருக்காரு. அப்புறம் எப்படி அங்கே நிலம் இருக்கும்? அயோத்தியாவுக்கு வாங்கி எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த மக்கள் கடுப்பாகி ஓட்டு போடாததுக்கு காரணம், டேய் ஓட்டு போட்டா நீ இப்போ நாங்கள் கோயிலை கட்டுறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு இன்னைக்கு எங்களை ஊரை விட்டு துரத்திட்டீங்க. பல சிறு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இடத்தை கன்கொயர் பண்ணுவதற்காகங்கிறதெல்லாம் இருக்கு. அண்ணாமலை மாதிரி அறவைக்கடைகள் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது அங்கே ஒருத்தர் நிலம் வச்சிருப்பானா அந்த நிலத்தை அவன் வித்துருவான், அவன்கிட்ட வந்து நீங்கள் பிடிங்கிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நீ அங்கே ஹோட்டல் கட்டுவ, அங்கே அவன் கூலி வேலை தான் பார்க்கணும். ஏன்டா நிலம் வச்சிருந்து நிலத்தை பிடிங்கிட்டு நீ ஒரு ஹோட்டல் கட்டிட்டு இல்லை ஒரு பெரிய லாட்ஜ் கட்டிட்டு அங்கே வந்து ஒரு வேலை பார்க்குறதா விட்டுருக்கீங்க. 2வது ரோட்டில் இருக்கிற கடையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாமே பெரிய ஷோரூமு கொடுத்தாங்க. கேட்டால் அது வந்து ஸ்மார்ட் சிட்டி பேட்டர்னுக்குள்ளே வந்துடும் அப்படிம்பாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே தண்ணி நிற்கிதுங்கிறது, கோயிலுக்குள்ளே தண்ணி நிற்கிது. சாவது வேற கடுப்பாகிறார் யார் சாமியார். இது மாதிரி பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ராமர் கோயிலை மையமாக வச்சு. ஸோ அப்போ அந்த ரயில்வேஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஏர்போர்ட் தெரிஞ்ச கதையாச்சு. ஏற்கனவே ஹார்பர் முழுக்க அதானி கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது ஏர்போர்ட் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. ரயில்வேஸும் அவர்கிட்ட போகுது. ஸோ இதைத்தான் அவர் சொல்ல வராரு. எல்லாத்தையும் நீங்கள் அந்த 3 பேர்த்துக்கு கொடுத்து 2 பேர்த்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாரு. இது இல்லாமல் அவர் பேசின இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, இந்த அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் வந்து அக்னிபாத் திட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க? நமக்கே அந்த கேள்வி வருது. இந்த பசங்க இளைஞர்கள் 4 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாட்டை நம்புகிறாங்க, தேசபக்தியோட வேலை பார்க்குறாங்க. என்ன நடக்குது? 4 வருஷம் கழிச்சு வெளியே வந்தால் அவன் எக்ஸ் மேனே கிடையாது. அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் இல்லை, ஒரு மருத்துவ வசதி கிடையாது, ஒரு கேன்டீன் வசதி கிடையாது. அந்த பசங்க பாவம். அவன் ஏற்கனவே துப்பாக்கி சுட பயிற்சி எடுத்திருப்பான்.
அவன் வந்து ஏற்கனவே வந்து காம்பேக்ட் பண்ணுறதுக்கான பயிற்சி அவனுக்கு இருக்கும். அதெல்லாம் வச்சு அவன் சிவில் சமூகத்துக்குள்ள வந்து அவன் என்ன வேலைக்கு போவான்? இல்லை, இப்போ அக்னிவீரா இருக்கிற ஒரு ஆளே அங்கேருந்து வந்து ஹைவேஸில் காரை மறித்து ராபரி பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். அந்த மக்களுக்கு நீங்கள் உரிய வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அவன்கிட்ட என்ன இருக்க போகுது? இந்த உடம்பும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய பலமும் தான் அவனுக்கு மிஞ்ச போகுது. அப்போ அந்த அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இளைஞர்களுக்கு ஆபத்தானது தான். அவங்க வந்து சர்வீஸில் இருக்கும்போது கன்னி வழியில் சாகிறான். அவனுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்துருன்னு பச்சையாக பார்லிமெண்ட்டில் போய் சொல்கிறீங்க. கொடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட அவனுக்கே தெரியும். நீ ஒழுங்காக சம்பளத்தை கொடுத்தா அவனே இன்சூரன்ஸ் போட்டுக்குவான், அது வேற கதை. நீ கம்பெனியை விட்டுட்டு நீ கவர்மெண்ட் காசு கொடுக்கணும். கவர்மெண்ட் எக்ஸ்டிகரில் கவர்மெண்ட் காசு கொடுக்கல. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த கவர்மெண்ட் காசு கொடுக்காம அவங்க ஏமாத்தினாங்க. இப்போ அந்த பையன் இறந்துருக்கான், அவங்க அப்பாவுக்கு காசு கொடுத்துன்னு பொய் வேற சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த திட்டத்தில் இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அக்னிபாத்தில். கன்சர்னாக ராகுல் கேட்குறாரு. இது இல்லாமல் எம்எஸ்பியை கேட்குறாரு. எம்எஸ்பிக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க, கொண்டு வரலாம். இவ்வளோ பேர் போராடினா 700 பேருக்கு மேலே செத்துருக்கான் விவசாயி, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது, இவங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் உத்தரப்பிரதேசில் வந்து இந்த விவசாயிகள் வந்து ஓட்டு போடாது தான். அது நல்லாவே வந்து மோடிக்கு தெரியும். உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப்ல இவங்களுக்கான மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறதே விவசாயிகள் ஓட்டு போடாது தான். ஸோ அந்த விவசாயிகளுக்கான எம்எஸ்பி நீங்கள் வந்து தனிச்சட்டத்தோட உறுதிப்படுத்தணும் இல்லையா? சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா கொடுக்குறீங்க, அவருடைய பரிந்துரை அமல்படுத்த மாட்டீங்க. அமல்படுத்தும் என்னையா? அது இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி வேலையாக இருக்குது. ஸோ இதைத்தான் அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ராகுல் காந்தி மிக மிக தெளிவாக ஒவ்வொரு கேள்வியும் அவர் கேட்குறாரு. அவர் வந்து ஜிஎஸ்டி டெரரிசம் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அவர் வந்து 93% மக்கள் நேரடியாக வேலை வாய்ப்பு இல்லாதவும், அதே மாதிரி எம்எஸ்எம்இயில் பாதிக்கப்படுறதையும் கேள்வி கேட்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்பிள் நடந்த லீக் குறித்து தெளிவாக கேட்குறாரு. நீட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. கடந்த 1 மாதம் செய்தித்தாள் எடுத்து ஒரு சாதாரண மனிதன் படித்து பார்த்தாலே தினம் ஒவ்வொரு நியூஸ் வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் மாட்டினாங்க, எவ்வளோ பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு, எவ்வளோ செக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு, எவ்வளோ பணம். ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் சென்டர் அடிப்படையில் ரிசல்ட்டை வெளியடிச்சிருச்சு. நான் கூட சந்தோஷப்பட்டேன், ஓகே பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு. சென்டர்ஸ் அடிப்படையில் வெளியே வந்தப்போ நமக்கே தெரிஞ்சு, ஹரியானாவில் சில இடத்துல வந்து சில ஸ்கூலில் எழுதின மாணவர்கள் 600 மார்க் வாங்கினவன் அவ்வளோ பேர் இருக்கான், 700 வாங்கினா அவ்வளோ பேர் இருக்கான் ஒரே சென்டரில். ஸோ இப்போ இது எல்லாமே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டுக்கல, இன்னைக்கு வந்து அரசாங்கம் கண்டுக்கல. அதை தான் அவர் கேள்வியாக கேட்குறாரு. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய பேச்சு அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளில் இவங்க பண்ண எல்லா தவறுகளையுமே சுட்டி காமிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அதே சமயத்தில் நீங்கள் யாரை கைவிட்டிருக்கீங்க, இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளோ போலியானது, நீங்கள் திரும்ப அதே தப்பை செய்கிறீங்க, இந்த பட்ஜெட்டினூடாக நீங்கள் அதே தப்பை மறுபடியும் செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ராகுல் வந்து தெளிவாக நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.